சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு 2 வயசு இருக்கும்போதே வந்து அப்பா இறந்துட்டாரு. அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக என்னை வளர்த்துனாங்க. வளர்த்தி நான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. சின்ன வயசாக இருக்கும் போதிருந்தே வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதே வந்து அம்மா எங்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு அந்த வயசில் எனக்கு தெரியல. எனக்குமே இது வந்து தப்புங்கிற மாதிரியே தோணலை. அம்மாவை வந்து என்னோடய ஒய்ஃப் மாதிரியே நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நல்ல அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். அம்மாவுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பட் வந்து யாருக்குமே சொசைட்டியில் இது தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே தப்பான உறவு இருக்கிறது தெரியாது. ஆனால் எங்களுக்குமே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால் வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கே வந்து யாருக்கும் தெரியாதுல்ல. நாங்கள் பாட்டுக்கு எங்களோட லைஃப்பை லீட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கரெக்டாக அம்மா நல்லா சொல்லி ஒரு வளர்ப்பு கொண்டு வர வேண்டிய ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரியான அவங்க அம்மா இப்படி தன்னோட இதுக்காக சுயநலத்துக்காக இது பண்ணிட்டாங்களோன்னு. ஆமாம் மேடம், நானே இது வந்து ஒரு தடவை எங்கள் அம்மாட்ட கேட்டேன். நான் ஏமா எல்லாருமே அம்மா பையனா வேறு மாதிரி இதில் தானே சொல்லுவாங்க, ரொம்ப பாசமாக வளர்த்துவாங்க, ரொம்ப புனிதமான உறவுன்னு சொல்லுவாங்களே, ஏன் சின்ன வயசுலேருந்தே எங்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஊருக்கு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு சொல்லி நீ டவுட் பண்ணுறீல. சப்போஸ் அப்படி இருந்தால் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ வேண்டிக்கோ. அப்படி இருக்கிறது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதையில் போகிறாங்க அப்படிங்கும்போது நீ மகனாகவே எப்போவுமே இருக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டாம்னு நினைப்பேன் சம்டைம்ஸ். ஏன்னா ரொம்ப ரேர் தான் இதெல்லாம். இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேரான எப்படி சொல்கிறது, ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்க இல்லைன்னா ஒரு 1000ல் ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம சொல்கிறதுனால ஒரு உண்மையாலுமே ரொம்ப பாசமாக இருக்க அம்மா பையன் அந்த மாதிரி இதை வந்து யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. பட் இந்த மாதிரியும் ரொம்ப ரேரான கேஸ் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் கேட்டதுக்காக சொல்ல வரேன். ஒரு கேஸ் வந்து ஒரு பையன் ஃபாரினில் இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேடம் நான் ஃபாரின் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், எனக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டு நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நான் அவங்களை வந்து இப்போது இங்கே ஒரு 1 மந்த் கழித்து அந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரில, நான் ஒரு 1 இயராகவே அவங்கள வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணது இங்கே வந்துடலாம் அப்படி சொல்லி தான் பிளான் பண்ணணும். இப்போது ஒரு 1 இயராக வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க வரதுக்கு. ஃபஸ்ட்டு வரேன்னு சொன்னவங்க ஒத்துக்கிட்டவங்க இப்போ வந்து வரதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க வேறு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சார் நீங்கள் ஏன்னா எப்போவுமே எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்குறவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்பேன். அவங்க யார் என்ன ஏது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் கேஸ் எடுப்பேன். இதுவும் ஃபாரின்லேருந்து வேறு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால சரி யாரை கேஸ் பார்க்கணும், எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறது வந்து எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே எனக்கு எல்லாமே இருந்துச்சு. நான் கேட்குற கேள்விக்கு அவரோட பதில் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக அவர் உண்மையாக சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உண்மையாக என்ன ஏதுன்னு சொன்னால் தான் கேஸ் பார்ப்பேன் நான் அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு 2 வயசு இருக்கும்போதே வந்து அப்பா இறந்துட்டார். அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக என்னை வளர்த்துனாங்க. வளர்த்தி நான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. சின்ன வயசாக இருக்கும் போதிருந்தே வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதே வந்து அம்மா எங்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு அந்த வயசில் எனக்கு தெரியல. 15 வயசு 16 வயசு அப்படி இருக்கும்போதே வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கே வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது 15 வயசு இருக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 16 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையன் பிறந்துட்டான் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி இதுலேயே வந்து அப்பா இறந்துடுறாரு. ஸோ அவங்களோட 18 இயர்ஸில் வந்து ஹஸ்பண்ட் இல்லை, பையனை சிங்கிள் பேரண்ட்டாக வளர்த்துறாங்க. லவ் மேரேஜ். அம்மாவோட வீட்டு சைடு யாருமே சப்போர்ட் இல்லை, அப்பா வீட்டு சைடு யாரும் சப்போர்ட் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. என்ன வளர்த்தி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து எங்கிட்ட இதாக இருந்தாங்க. எனக்குமே இது வந்து தப்புங்கிற மாதிரியே தோணலை. அம்மாவை வந்து என்னோடய ஒய்ஃப் மாதிரியே நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நல்ல அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். அம்மாவுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பட் வந்து யாருக்குமே சொசைட்டியில் இது தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே தப்பான உறவு இருக்கிறது தெரியாது. ஆனால் எங்களுக்குமே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால் வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கே வந்து யாருக்கும் தெரியாதுல்ல. நாங்கள் பாட்டுக்கு எங்களோட லைஃப்பை லீட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அம்மாவுக்கும் எனக்கும் உண்டான வயசு வித்தியாசமே பார்த்திங்கன்னா 16 வயசோ 17 வயசு அந்த மாதிரி தான் சொன்னாங்க.
எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது கேட்கவே வந்து ஒரு மாதிரி அருவருப்போட ஒரு ஷாக்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் போன இதில் கேட்ட மாதிரி தான் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்து அதே நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஸோ இது அம்மா பையன் இதுங்கிறது பார்த்துருக்கோம், ரொம்ப ரேராக 1-2 கேஸ் பார்த்துருக்கோம். அதுலேயுமே இது வந்து ரொம்ப அருவருப்போடையும் அதே அந்த பையனோட நிலைமையை நினைக்கும் போது பாவமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கரெக்டாக அம்மா நல்லா சொல்லி ஒரு ஒரு வளர்ப்பு கொண்டு வர வேண்டிய ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரியான அவங்க அம்மா இப்படி தன்னோட இதுக்காக சுயநலத்துக்காக இது பண்ணிட்டாங்களோன்னு. அப்போ என்ன ரீசன் என்ன எதுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்கூலில் வளர்ந்துருப்பீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களோட அம்மாவையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி அம்மானா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? நிறைய படங்கள் காட்டுறாங்க. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களானுக்கு ஆமாம் மேடம், நானே இது வந்து ஒரு தடவை எங்கள் அம்மாட்ட கேட்டேன். நான் ஏமா எல்லாருமே அம்மா பையனா வேறு மாதிரி இதில் தானே சொல்லுவாங்க, ரொம்ப பாசமாக வளர்த்துவாங்க, ரொம்ப புனிதமான உறவுன்னு சொல்லுவாங்களே, ஏன் சின்ன வயசுலேருந்தே எங்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டீங்க? நீங்கள் வேறு ஏதாச்சும் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு அழுதுட்டு சொன்னாங்க, இல்லை நான் உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை விட உன்னை வந்து யாரும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தோணலை. அதே போல் வந்து நீ உன்னை வந்து நான் கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போது உனக்குன்னு சொல்லிட்டு உன்னோட நீட் நிறையா இருக்கும். நீ அதுக்காக இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ என்ன பார்க்காம போயிடுவேன். என்னை உன்னை விட்டு பிரிஞ்சோ உன்னை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இது பண்ணவோ என்னால் நினச்சி கூடி பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப இதாக பேசினாங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. அப்புறம் எனக்கு நாளடைவில் வந்து எனக்கு எங்கள் அம்மாங்கிற அந்த ஒரு இது பெற்றிருக்காங்களே தவிர மற்றபடி நான் அப்படி வளர்த்தல அப்படிங்கிறனால எனக்கு எங்கள் அம்மாங்கிற ஒரு ஃபீலிங்கே போயிடுச்சு. நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வேணாலும் பாருங்கள், ரொம்ப யங்காக இருப்பாங்க அப்படி இப்படின்னாங்க. எனக்கு அந்த முகத்தையே பார்க்க வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த முகத்தை பார்க்கக்கூடி தோணலை. இது ரொம்ப தப்பு. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலீன்னா உங்களோட லைஃப் இன்னும் நிறையா இருக்குது. அம்மாவை பையன் பார்த்துக்கணும், ஆனால் இந்த மாதிரி உறவில் பார்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பையன் எங்கிட்ட கேஸ் பார்க்கறதுக்காக கொடுத்தான். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் எடுக்க மாட்டேன். நம்ம பார்க்கும்போது அதாவது ஒரு டவுட் இருக்குது, அதை பார்த்து அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்குறத தாண்டி அப்படி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களே இப்படி ஒரு கேஸ் கொடுக்கறது வந்து நான் என்றைக்குமே எடுக்க மாட்டேன் மேம். ஸோ என்னோடய எத்திக்ஸில் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கேஸில் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு அந்த பையன் மேலே ஒரு பரிதாபம் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மானால தான் அந்த பையனும் தப்பு பண்ணியிருக்கான். அது கரெக்டான வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கலைங்கிறனால அந்த பையன்கிட்ட சொன்னேன், இது ரொம்ப தப்பான உறவு. உனக்கு வந்து இப்போ அம்மா மேலே இப்போ ஊருக்கு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்னு சொல்லி நீ டவுட் பண்ணுறீல. சப்போஸ் அப்படி இருந்தால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டிக்கோ. அப்படி இருக்கிறது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதையில் போகிறாங்க அப்படிங்கும்போது நீ மகனாகவே எப்போவுமே இருக்கலாம். நான் இதுக்காக கேஸ் எடுக்கிறேன். சப்போஸ் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலாவது இந்த பையன் இதுலேருந்து போவான் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இல்லைனா கூட வந்து நீ வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நேரடியாக பார்க்கணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும். உனக்கு கரெக்டான ஒரு இடத்துல கவுன்சிலிங்க்கு நான் கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் வேணும்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. பட் இது வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு டாக்டரையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை அவங்கள்ட்ட உனக்கு கன்வீனியன்ட் இல்லைன்னா நீ எங்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசி நான் அந்த கேஸ் எடுக்கும்போது உண்மையாலுமே அந்த அம்மா வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் பட்டுச்சு. ஏன்னா அவங்களுமே ஒரு 17 வயசுலேருந்து அந்த பையனை தன்னோட மகனாக இல்லாமல் வேறு விதமாக வளர்த்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் அந்த ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு தாய்மைனா என்னன்னே தெரியாமல் அப்படி வளர்த்திருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க தான். அப்படிங்கிற ரொம்ப தப்பான உறவு தான் அப்படின்னாலுமே அந்த மெச்சூரிட்டி இல்லாத அவங்களுதுமே ஒரு குழந்தை பருவம் தான் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போது வந்து அவங்களுக்கு கரெக்டான ஏஜ். அதனால் அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ வேறு மாதிரி போ அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் நான் சொல்லி முடித்தேன். அந்த அம்மா வந்து வேறு ஒரு ஆளை வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் பார்த்த வரைக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அவருமே கொஞ்சம் ஏஜான பர்சன்ஸ், மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவர். ஸோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில் இந்த அம்மா நல்லதாக பார்த்துப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்துச்சு நாங்கள் பார்த்த வரைக்கும், அந்த கேஸ் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்க உணர்ந்திருக்கலாம் இதை
எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் எனக்கு அவங்க காண்டாக்ட் இல்லை. அந்த டைமில் மட்டும் ஒரு 6 months கண்டினியூஸாக ஒரு காண்டாக்டில் இருந்து ஒரு செட்டப் வர வரைக்கும் நான் ஒரு காண்டாக்டில் தான் இருந்தேன். நான் அந்த பையன்கிட்ட தொடர்ந்து பேசினேன். அந்த பையன் வந்து ரொம்ப உணர்ந்துக்கிட்டான், இது தப்பு, நம்ம வந்து ஏன்னா அவனுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வெளியே வரணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்தேன். அவன் அதை உணர்ந்து வெளியே வந்துட்டான். இன்னொன்று இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஃபாரின்ல இருக்கான். ஸோ அங்கே நல்லாவே ஒரு செட்டில் லைஃப் தான் அவனுக்கு. அதனால் அங்கே இருக்கிற பொண்ணையே ஏதாச்சும் மேரேஜ் பண்ணி அவன் செட்டில் ஆகிற மாதிரியாக தான் கடைசியாக என்கிட்ட பேசினான். அவங்களோட குழந்தை பருவம், அவங்களோட அறிவு அவ்வளோதான். தன்னோட பையனை வந்து பிரியவே கூடாது, எப்போவுமே கூடவே வச்சுக்கணும். அப்போது அது அவங்களுக்கு உண்டான ஒரு அறிவு, அது தப்பான அறிவு தான். அதாவது தன்னோட பையனை தானே வச்சுக்கணும் எந்த விதத்தில். ஏன்னா ஏற்கனவே கணவனை இழந்திருக்காங்க, குழந்தை பருவத்திலேயே கணவனை இழந்திருக்காங்க. மறுபடியும் தன்னோட பையனும் தன்னை விட்டு ஆம்பளை பையனாக இருக்கான். ஒரு ஸ்டேஜில் கல்யாணங்கிற ஒரு இது வந்து அவனுக்கு ஒரு நம்மள்கிட்டருந்து கல்யாணமோ இல்லை ஒரு லவ்வோ வந்து அவன் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற இதில் அவங்க தப்பான ஒரு புரிதலோட தப்பான வளர்ப்பு அவங்கள வளர்ந்ததும் தப்பாக வளர்ந்துருக்காங்க, தப்பாக புரிதலோடு அந்த குழந்தைய வளர்த்திருக்காங்க. ஸோ இது உடல் தேவைக்காக அப்படிங்கிறது இல்லாமல் அவனை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது தப்பான விதம் தான், பட் அப்படி அவங்க எடுத்திருக்காங்க. அது நான் அந்த பையன்கிட்ட பேசினேன், அவங்கக்கிட்ட அம்மாட்ட பேசுகிறதா இருந்தாலும் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்த கிளைண்ட்டோட சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுறதுங்கிறது எனக்கு ரிஸ்க்கு தான், உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நம்ம அவங்கள பற்றி தான் பார்த்துருக்கோம், அவங்களோட பர்சனல் என்ன எதுங்கிறத எடுத்து இவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம், நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம். அது ஒரு விதத்தில் எனக்கு ஆபத்து தான். பட் அதையும் மீறி அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அவங்க ஒன்று தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் ஒரு துணிச்சலோடு அதுக்கு நான் தயாராக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். அந்த மகன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட சன் வந்து வேண்டாம். இல்லை மேடம், நான் கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சிருச்சு, நான் இப்படியே வந்து அவங்கள அம்மாவாக ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துக்கிறதும் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் வந்து நல்லா உணர்ந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதனால தேவைப்படலை. ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணுற தப்பில் ஒருத்தர் உணர்ந்துக்கிட்டால் கூட நம்ம சக்ஸஸ் தான், நம்ம எதுவும் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.